உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். செங்கல்பட்டு மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலை அருகே இயங்கி வரும் மதுக்கடையை மூடச் சொல்லி மாவட்ட ஆட்சியரிடம் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மனு அளித்தனர். கல்பாக்கம் அடுத்த இளையனார்குப்பம் பகுதியில் பல வருடங்களாக இயங்கி வரும் அரசு மதுபான கடைக்கு ஏராளமான கூட்டம் வருவதால் சாலை விபத்துகள் அதிக அளவில் நடப்பதுடன் கொலை, கொள்ளை உள்ளிட்ட குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் இளையனார்குப்பம் பகுதியிலிருந்து உடனடியாக அரசு மதுபான கடையை அகற்ற கோரி செங்கல்பட்டு ஆட்சியர் மாலதி ஹெலனிடம் மனு அளித்தனர். 2017ஆம் ஆண்டு எங்கள் ஊரில் டாஸ்மாக் வந்தது. டாஸ்மாக் வந்ததுலேருந்து எங்கள் கிராம மக்கள் ஆர்ப்பாட்டமும் போராட்டங்களும் பல கண்டனங்களும் தெரிவிச்சுட்டு வராங்க. ஆனால் இந்த நாள் வரைக்கும் அதை எடுக்கவே இல்லை. ஈவன் அங்கே நிறைய மர்டரும் நடந்திருக்கு. நிறைய ஈஸியாக பக்கத்தில் இருக்கவே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆக்சிடென்ட்ஸு எங்கள் ஊரில் நிறைய இளம் விதவைகள் இருக்காங்க. ரொம்ப கஷ்டத்தில் வாழறோம். கடைக்கு போக முடியல. மக்கள் நிறைய ரொம்ப வேதனையோடு இருக்குங்க. ஆனால் நாங்கள் வந்திருக்கோம். அந்த மனுவை கரெக்டாக எடுத்து பண்ணிங்கன்னா நாங்கள் அது பண்ண மாட்டோம். இல்லாட்டா நாங்கள் கடையில் போய் உட்காந்துட்டு போராட்டம் பண்ணுவோம். இதேபோல் திருப்பூர் மாவட்டம் சாமலாபுரம் அடுத்த காளிப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் மதுபான கூடத்தை மூட வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுபான கூடம் செயல்படும் பகுதியில் பள்ளி செல்லும் சிறுவர்கள், பெண்கள் செல்ல முடியாத சூழல் நிலவுவதாகவும் இது தொடர்பாக அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். செங்கல்பட்டு மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலை அருகே இயங்கி வரும் மதுக்கடையை மூடச் சொல்லி மாவட்ட ஆட்சியரிடம் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மனு அளித்தனர். கல்பாக்கம் அடுத்த இளையனார்குப்பம் பகுதியில் பல வருடங்களாக இயங்கி வரும் அரசு மதுபான கடைக்கு ஏராளமான கூட்டம் வருவதால் சாலை விபத்துகள் அதிக அளவில் நடப்பதுடன் கொலை, கொள்ளை உள்ளிட்ட குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் இளையனார்குப்பம் பகுதியிலிருந்து உடனடியாக அரசு மதுபான கடையை அகற்ற கோரி செங்கல்பட்டு ஆட்சியர் மாலதி ஹெலனிடம் மனு அளித்தனர். 2017ஆம் ஆண்டு எங்கள் ஊரில் டாஸ்மாக் வந்தது. டாஸ்மாக் வந்ததுலேருந்து எங்கள் கிராம மக்கள் ஆர்ப்பாட்டமும் போராட்டங்களும் பல கண்டனங்களும் தெரிவிச்சுட்டு வராங்க. ஆனால் இந்த நாள் வரைக்கும் அதை எடுக்கவே இல்லை. ஈவன் அங்கே நிறைய மர்டரும் நடந்திருக்கு. நிறைய ஈஸியாக பக்கத்தில் இருக்கவே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆக்சிடென்ட்ஸு எங்கள் ஊரில் நிறைய இளம் விதவைகள் இருக்காங்க. ரொம்ப கஷ்டத்தில் வாழறோம். கடைக்கு போக முடியல. மக்கள் நிறைய ரொம்ப வேதனையோடு இருக்குங்க. ஆனால் நாங்கள் வந்திருக்கோம். அந்த மனுவை கரெக்டாக எடுத்து பண்ணிங்கன்னா நாங்கள் அது பண்ண மாட்டோம். இல்லாட்டா நாங்கள் கடையில் போய் உட்காந்துட்டு போராட்டம் பண்ணுவோம். இதேபோல் திருப்பூர் மாவட்டம் சாமலாபுரம் அடுத்த காளிப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் மதுபான கூடத்தை மூட வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுபான கூடம் செயல்படும் பகுதியில் பள்ளி செல்லும் சிறுவர்கள், பெண்கள் செல்ல முடியாத சூழல் நிலவுவதாகவும் இது தொடர்பாக அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.